ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தரிசனம் இந்த இணையவனின் இணைய வணக்கம். ஏன்னா சொல்ல வந்ததை ரொம்ப விரிவாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கிப் பண்ணி போயிடுவீங்க. 30 செகண்ட் இருக்குன்னா முடிஞ்ச வரையும் மோரவல் அதில் கொடுக்க பார்க்குறேன். கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9382745173 சேஞ்சுது. வாட்ஸ்அப் அன்கால் பண்ணிட்டாங்க, இப்போ பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ 9865662312 கீழே வரும். இந்த மொபைலுக்கு கீழே ஏவி சதீஷ்குமார் சிவாச்சாரியார்னு போட்டுருவோம். என்ன இப்போ அப்படின்னா, வருஷம் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் லட்ச சகசரநாமம் மகாபெரிவர் சொல்லி ஆரம்பித்தது. அந்த லட்ச சகசரம் ரொம்ப உடம்பு முடியாத படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க, இல்லை மேபி நான் சொல்லுவேன் அவங்களுக்கு அந்த விபூதி சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். 2 தடவை போனேன். முதல் தடவை போகும்போது கோவிட் அப்போ ஒரு 3 உயிரை மகாபெரிவர் காப்பாற்றினார். அந்த விவரம்லாம் இதில் சொல்ல முடியாது. 2வது அட்டன்ட்டு, அதாவது போன வருஷம் காசி போகும் பொழுது இன்னொருத்தர் டாக்டரே ஹார்ட் பேஷண்ட்டு காஞ்சிபுரத்தில், எஸ் இது உண்மை, நேம்லாம் சொல்லக்கூடாது, காப்பாற்றிட்டார். இன்னொருத்தர் பஞ்சப்பட்ட சின்னத்தர், வயசான அம்மா, அவரையும் காப்பாற்றிட்டார் மகாபெரிவர். அந்த விபூதி லட்ச சகசரநாம ஜபம் பண்ணி மகாபெரிவர் சொன்ன அந்த விபூதி எடுத்துன்னு போயிட்டு காசியில் ஹரிச்சந்திர காட், மணிகர்ணிகா காட், திரிவேணி சங்கமம் 3 நதி உங்களுக்கு தெரியும், அங்கே கங்கா யமுனா சரஸ்வதி, அங்கே கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அயோத்தியாவில் எப்படிங்க கரைப்பீங்க, இருக்குது, அங்கேயும் இருக்குது தெரியும். அந்த கௌஷிக ரிஷி அவருடைய நதியில் அங்கே கரைச்சிட்டு சீதாபுரியில் கரைச்சிட்டு நைமிசாரண்யம் பிரம்மகுண்டம் அங்கே அந்த விபூதியை கரைச்சிட்டு லட்ச சகசரநாமம் பண்ண விபூதி அங்கே கரைக்கிறோம். அங்கே கரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி விபூதி எடுத்து கயா விஷ்ணு காடு, கங்கா காடு, அங்கே தீர்த்தத்தை கலைக்கிறோம். அந்த தீர்த்தத்தில் அந்த விபூதி லட்ச சகசரநாமம் விசாலாட்சி விஸ்வநாதருக்கு ஜபம் பண்ண விபூதி அங்கே கரைக்கப்படுது. தீர்த்தத்தில் கரைக்கப்பட்டு மீதி இருக்கிற விபூதி மணிமண்டபம் மகாபெரிவருடைய மண்டபத்தில் மீதி விபூதி சமர்ப்பிக்கப்படுது. தேவையான அளவு விபூதி, மீதியை விநியோகம். எல்லாருக்கும் விநியோகம் கிடையாது, என்னோட சேர்த்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப உடம்பு முடியாத இருக்கிறது என்னோட, பட் எனக்கே இல்லை, மகாபெரிவர் பார்த்துட்டு இருக்கார். யாருக்கு போகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ அந்த பர்சன், அந்த நபர் கண்டிப்பாக வாங்குகிறாங்க. இதுதான் உண்மை. நம பார்வதி பததி ரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த வருடம் அடியேனின் 3வது பயணம் லட்ச சகசரநாமம் வருகின்ற 21/7 இப்போ வர்ற வியாழன், அதாவது திங்கக்கிழமை நீதி பயணம், கிருத்திகைக்கு மறுநாள். அதனால் எல்லாரும் விஸ்வநாதரை பிரார்த்தனை பண்ணுவோம். நம சிவாய.